நியூமராலஜி அதுக்கப்புறம் வந்து ஜாதக கட்டத்தை வச்சு பெயர் வைக்கிறது நல்லதுங்களா? நியூமராலஜி பிரகாரம் பெயர் வைக்கிறது நல்லதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் நிறைய குழந்தைங்கள நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ ஜாதகத்தில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு லக்னம். லக்னம் வந்து 1:8 கனெக்ஷன் வரும்போது பேர் வைக்கும்போது ரொம்ப பார்த்து வைக்கணும். 40 இயர்ஸ் தான் நான் ரிசர்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நாம எழுத்துப்படி பேர் வைக்கிறது நிறைய கட்டத்தை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. நிர்மலான்ற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டிப்ரெஷனில் இருப்பாங்க. அட்டெம்ப்ட் சூசைடு, ஆக்சிடென்ட் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ரிஷப லக்னம்னா லக்னாதிபதி சுக்கிரன் குருவுடைய காலில் நிற்கும்போது 8 கனெக்ஷன் வந்துடும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஆள பேர் வரும்போது தொல்லை கொடுக்குது. மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செலிபிரிட்டி மீட் பண்ணி நம்ம பேச போகிறோம். ஸோ அந்த வகையில் மீண்டும் நம்மளுடைய மணி அஸ்ட்ராலஜர் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இவர் வந்து மணி மந்திரம் அபிஷேகம் அப்படின்ற கான்செப்டில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடியும் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ மீண்டும் நம்மளுடைய மெட்ரோபீப் பக்தி தமிழ் நேயர்களுக்கும் மெட்ரோபீப் நேயர்களுக்கும் நிறைய தகவல்கள் வந்து சொல்கிறது காத்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நியூமராலஜி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக வகிக்குது. ஸோ அதனுடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்னு கேட்க போகிறோம். ஸோ ஜாதக பெயர்களுக்கும் நியூமராலஜி பெயர்களுக்கும் என்ன வேறுபாடு, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய சூட்சுமம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒவ்வொரு விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கும்போது ரொம்ப அபூர்வமான தகவல்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்த மணி மந்திரம் அபிஷேகம் அந்த கான்செப்டில் நியூமராலஜி அதுக்கப்புறம் வந்து ஜாதக கட்டத்தை வச்சு பெயர் வைக்கிறது நல்லதுங்களா? நியூமராலஜி பிரகாரம் பெயர் வைக்கிறது நல்லதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் நிறைய குழந்தைங்கள நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ ஜாதகத்தில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு லக்னம். லக்னம் வந்து 1:8 கனெக்ஷன் வரும்போது பேர் வைக்கும்போது ரொம்ப பார்த்து வைக்கணும். ஓகே. இன்னொன்று பொதுவாக நட்சத்திர நாம எழுத்துப்படி தான் பேர் வைக்கிறது. நம்ம ஜாதகத்தில் பேர் வைக்கிறதுன்றது நம்ம இதில் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா நட்சத்திர நாம எழுத்து தான் வைப்பாங்க. ஆனால் அப்படி அது வந்து நான் ஒரு 40 இயர்ஸ் தான் நான் ரிசர்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நாம எழுத்துப்படி பேர் வைக்கிறது நிறைய கட்டத்தை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. அதில் வந்து ஒரு நமக்கு ஒரு லைஃப்பும் கிடைக்கணும் அப்படின்னும் போது நியூமராலஜி வந்து யூஸ் பண்ணும்போது அதில் நல்ல மாற்றத்தை கொடுக்குது, நம்மளை காப்பாற்றிக்க முடியுது. சூப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் பார்த்தது ஒரு பேங்க் ஆஃப் பரோடா ஒரு மேனேஜர், அவருடைய டாக்டர் பார்த்தீங்கன்னா நிர்மலான்னு பேர் இருந்தது. அவங்க வந்து அவர் வந்து என்னை பார்த்து கேட்குறா, என் பொண்ணு படிக்கவே இல்லை, என்ன செய்யலான்றாரு. நிர்மலான்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாயும் சனியுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு பேரு. அவங்க வந்து விருச்சிக ராசின்றதுனால அந்த எழுத்து வச்சுட்டாங்க. ஆனா அந்த குழந்தை பிறந்தது தனுசு லக்னம். அப்ப என்னன்னா அந்த செவ்வாயோட எழுத்துல பேரு முதல் எழுத்து இருக்கு, நான்றது விருச்சிக ராசி எழுத்து. டோட்டல் பார்த்தீங்கன்னா 8ல் முடியும். இந்த நிர்மலான்ற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அட்டெம்ப்ட் சூசைடு, ஆக்சிடென்ட் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாம படிக்க விடாது. ஏன்னா சனி டோட்டல் கூட்டினா 17 வரும். அப்ப அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது, படிக்கிறதுலாம் வேற மறந்துடும். ஸோ அந்த குழந்தை ஜாதகத்தை பார்க்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா 17ஆம் நம்பர்ல அந்த பேரை வந்து நான் வேண்டாம் மாலினின்னு பேர் வச்சுக்க சொல்லி கொடுத்தேன். ஸ்ரீ மாலினின்னு பேர் மாற்றணும். மாற்றும் போது என்னன்னா அந்த குழந்தை வந்து 35 மார்க் எடுத்த அந்த குழந்தைங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து 53 மார்க் எடுக்குது. அதுக்கப்புறம் அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சது. இன்னைக்கு அது நல்லா ஒர்க் பண்ணுறது, நல்லா இருக்கு. ஏன்னா ஜாதகத்துக்கு படி பேர் வைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அந்த ஜாதகத்துக்கு பேருக்கும் ஜாதகப்படி பேர் வைக்கும்போது நிறைய தவறுகளும் வருது, நல்லதும் நடக்குது. தவறுன்றது என்னன்னா எப்பயுமே வந்து லக்னத்துக்கு கனெக்ஷன். இப்போ மேஷ் லக்னம், அப்போ அங்கே என்னன்னா லக்னாதிபதி செவ்வாய் 8 ஆயிடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம்னா லக்னாதிபதி சுக்கிரன் குருவுடைய காலில் நிற்கும்போது 8 கனெக்ஷன் வந்துடும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஆள பேர் வரும்போது தொல்லை கொடுக்குது. அதே மாதிரி இப்போ ஆள பேர் வைத்தா அப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஆறுமுகம்னு பேர் வைக்கிறேன்னு வச்சுங்க, அது கூட்டினாலும் 27 வரும். அப்போ அவங்களுக்கு எதிர்பாராத இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முகத்தில் அடிபட்டுறது, அது மாதிரிலாம் தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆள பேர் வச்சு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ரிஷப லக்னக்காரங்க லக்னாதிபதி குரு 8 காலில் லக்னாதிபதி சுக்கிரன் குருவுடைய ஸ்டார்ல 8 ஸ்டார்ல நிற்கும் போதெல்லாம் அவங்க கட்டத்தை அனுபவிச்சு ஆகணும். ஒரு இன்ட்ரிக் போனா ஃபெயில் ஆயிடுவாங்க, ஒரு இன்ட்ரிக் போனா செலக்ட் ஆக மாட்டாங்க, அவமானப்படுறது இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். அதாவது என்னன்னா டோட்டல் வந்து
9ஆம் நம்பரில் வரக்கூடாது. ஓகே. முதல் எழுத்தும் ஆல வரக்கூடாது. ஓகே. ஆவும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ராசியோட எழுத்து அது. ஸோ அப்போ என்னென்னா அந்த பவர் வந்து என்ன பண்ணுது, அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு வாழ விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும், லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பிஸ்னஸ் டோட்டலாக லாஸ் ஆகிடும். ஓகே. நீங்கள் இப்போ அதாவது என்னென்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10,000 பேர் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, ஜாதகப்படி ஜாதகத்தையும் கொடுத்து பேரையும் கொடுத்துனா அவங்க 100 பேருக்கும் 10,000 பேருக்கு நான் கரெக்டாக சொல்ல முடியும். சூப்பர். எதுவுமே தப்பு வராது. சார் இப்போ நிறைய நிறுவனங்கள்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து வைக்கிறாங்க பேர். ஸோ அதெல்லாம் பயங்கரமான ஒரு இமாலய சக்ஸஸ் ஆகுது. இது வந்து எந்த அளவுக்கு நியூமராலஜி ஒர்க் அவுட் ஆகும்? பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாந்தி பில்டர்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க, அது வந்து கிரேட்டாக வரும். ஆனால் அதே ஒரு பொண்ணுக்கு அந்த பேர் சாந்தின்னு வைக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது துஷ்ட சக்திகளுடைய தாக்கம் அவங்களுக்கு வந்துடும். அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அப்செட் ஆகிடுவாங்க, தனியாக வேற நின்றுடுவாங்க. அதே மாதிரி துஷ்ட சக்தின்றது இன்னொரு பேர் பத்மாவதி. அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த துஷ்ட சக்தி அதாவது இறந்த ஆத்மாக்களுடைய தொல்லையை அவங்க அனுபவிப்பாங்க. ஏன்னா பேர் வந்து பில்டிங்க்கு வைக்கும் போது அது வேற லெவலு. அதே வந்து பேர் வந்து மனுஷனுக்கு வைக்கும் போது அப்போ வந்து ஒரு பில்டிங்க்கு சாந்தி பில்டர்ஸ்னு வச்சாங்கன்னா அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதுவே வந்து ஒரு பெண்மணிக்கு அந்த பெயர் இருந்ததுன்னா துஷ்ட சக்திகள் ஆத்மா இறந்த ஆத்மாக்களுடைய தொல்லை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. நானே ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணியே வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும். சார் இப்போ அதே மாதிரி இன்னைக்கு தேதியில் குழந்தை பிறப்பு அப்படின்னும் போது நார்மல் டெலிவரியோட சிசேரியன்ஸ் தான் அதிகமாகிடுச்சு. ஏன் அப்படின்னும் போது இந்த நட்சத்திரத்தில் பேர் வச்ச என் குழந்தை வந்து கோடீஸ்வரன், அவர் கிடைக்காத பொற்செல்வங்கள்லாம் கிடைக்கும், நல்லா இருக்கணும் அப்படின்னு முன்கூட்டியே இது பண்ணிடுறாங்க சார். இல்லை நார்மல் டெலிவரி ஆகி சில குழந்தைகள் பிறக்குது, அது வந்து ஜாதகத்தின் பெயர் மூலமாக பெயர் வைக்கிறாங்களா, இல்லை நட்சத்திரம் மூலமாக வைக்கிறாங்களா, இல்லை அந்த டைம் மூலமா இந்த டைமுக்கு இவங்க பிறந்தா இந்த டேட்டுக்கு பிறந்தா இந்த பெயர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நியூமராலஜி ஃபிக்ஸ் பண்ணுதா சார்? சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நியூமராலஜினா என்னன்னு தெரியாது, அதில் கான்ஃபிடென்ட் வராது. அவங்க போவாங்க, அங்கே இருக்க குருக்கள் கிட்ட கேட்பாங்க, ஐயா என் குழந்தை என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு, நீங்களே ஒரு பேர் சொல்லுங்கன்னுவாங்க. அவர் சொல்ற பேரை வச்சுக்கிட்டு வந்துருவாங்க. ஆனா இதை நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா நாம எழுத்துக்களுடைய தாக்கம் எப்படி இருக்கு, லைஃப் இருக்கா, இல்லை நியூமராலஜி படி பார்க்கும்போது லைஃப் இருக்கா அப்படின்னா அதில் கரெக்டாக தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா முருகேசன், கார்த்திக்கு, இல்லை இப்போ பொம்பளைங்க பேர்ல பார்த்தீங்கன்னா பத்மாவதி, இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 8 வரும். அப்ப என்னன்னா அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல துட்டு இல்லாம பண்ணிடும். பிராக்டிகலா நீங்க 1,00,000 பேர் எடுத்தாலும் அக்கௌண்ட்ல துட்டு இருக்காது. அது ஊயவர் நீங்க பிராக்டிகலா போய் செக் பண்ணலாம். ஒரு 100 பேரை 100 பேருக்கு கரெக்டா இருக்கும். அப்ப அது ஒத்துக்க வேண்டியது தானே உண்மைன்னு. அதனால தான் நியூமராலஜி படி வைக்கிறதா கரெக்டா வரும். அது ஜாதகப்படி வைக்கிறவங்க லைஃப்ல அவஸ்தப்படுறாங்க. ஓகே சார். அப்புறம் இந்த குழந்தை இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சிசேரியன் பண்ணி ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு பேர் வைக்கிறது அது எந்த அளவுக்கு வந்து ஒரு வேல்யூபுல்லாக இருக்கும் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா சார் சிசரின் அப்படின்றதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஆடிப்பட்டம் தேடி விதை நம்ம பார்த்தீங்கன்னா அது பம்ப் செட் வச்சிருக்கோங்களா, பார்த்தீங்கன்னா 4 போகம் விளையும். அப்போ கார்த்தி மாதம் ஒரு நாள் இருக்கும்போது நாற்று விட்டுருவான். எல்லாம் பார்த்துருப்போம். கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா 30 நாள்ல என்னைக்கு ஒரு நாள் நாற்று விட்டாலும் அது விளைச்சல் நல்லா இருக்கும். இதே ஐப்பசி மாசத்துல நாற்று விட மாட்டாங்க, ஏன்னா சேர்த்து நாத்தெல்லாம் அழுகி போயிடும். அப்ப விளைச்சல நல்லா இருக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிசரின் பண்ணி எடுக்கிறதுல இன்னைக்கு லேட்டஸ்டா அது ஒரு லக் இருக்கு எல்லாருக்கும். சிசரின் பண்ணி எடுக்கிற அந்த குழந்தைக்கு மகாதிசையை கரெக்ட் பண்ணலாம். ஒரு அட்லீஸ்ட் 80 வயசு வரைக்கும் அந்த மகாதிசையில அந்த குழந்தை நல்ல வாழ்க்கை அமையும், தலையெழுத்தே மாத்தி கொடுத்துடலாம். அது மாதிரி நான் எக்கச்சக்கமான பேருக்கு பண்ணியிருக்கேன். திரை உலகத்துல கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட பண்ணி எடுத்துன்னு போயிருக்காங்க. ஓகே, நம்ம பேரை தான் சொல்ல முடியாது. சூப்பர் சார். ஏஆர் ரஹ்மானுக்கு எப்படி பேர் மாத்தி சக்சஸ் ஆனாரோ அந்த மாதிரி நிறைய திரை நட்சத்திரங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு சார், குழந்தை பிறகு ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டைம் பார்த்து எடுத்துன்னு போயிருக்காங்க. சினிமா நடிகருடைய குழந்தையும் வந்திருக்காங்க. அவங்களாம் நல்ல டைம் பார்த்து எடுக்கிறாங்க, நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல நான் கணிச்சு பார்த்தா 12 லக்னமும் லாஸ் காட்டுது. ஒரு லக்னம் தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நிற்கும் காட்டுது. மீதி லக்னத்தில் அந்த குழந்தை பார்த்தா ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆகிடும். அதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு சார். ஒரு குழந்தை வந்து நம்ம அது ஒய்ஃப் எப்படி வந்தா லைஃப் இருக்கும், அட்லீஸ்ட் 85 வயசு வரைக்கும் எந்த சிக்கல் மாறாம எந்த கட்டம் இல்லாம அதுங்க தலையெழுத்தை வந்து நல்லா கொண்டு போக முடியும். ஸோ அதே மாதிரி நிறைய வீடு, வண்டி, வாகனம்
இதிலெல்லாம் கூட நம்பர், ஃபேன்சி நம்பர், தனக்கு பிடிச்ச லக்கி நம்பர் இப்படிலாம் சூஸ் பண்ணுறாங்க. ஒரு வண்டி அமையறதும் ஒரு வீடு அமையறதும் தன்னுடைய பிறந்த நட்சத்திர பேஸ் பண்ணி இருக்குமா, இல்லை வந்து தன்னுடைய பெயர் பேஸ் பண்ணி அமையுமா சார்? ஒரு விருச்சிக லக்னம்னு எடுத்துக்கோங்க சார். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க 3ஆம் நம்பரில் வண்டி எடுத்தால் அவங்களுக்கு யோகம். இதே 9ஆம் நம்பரில் எடுத்தாங்கன்னா வண்டி வந்து டேமேஜ் ஆகிடும். 8ஆம் நம்பரில் எடுத்தாங்கன்னா காணாம போயிடும். அதே மாதிரி அவங்க 1ஆம் நம்பரில் 3ஆம் நம்பரில் இருக்கும்போது அவங்களுக்கு வண்டி அந்த வண்டியில் போகிற அவங்க எங்கேயாவது ஒரு இடத்த மீட் பண்ண போகிறோம் யாரையாவதுன்னா அன்னைக்கு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகே. அதே மாதிரி லாஸ் வராமல் காப்பாற்றும் அந்த வண்டி. ஒரு பொருள் திருடு போகாது, அந்த வண்டிக்கு டேமேஜ் ஆகாது, ஓட்டுறக்கும் டேமேஜ் ஆகாது. அவ்வளோ அழகாக விருச்சிக லக்னத்துக்கு திரிகோணங்கள் எதுனா 1, அதாவது பார்த்தீங்கன்னா 1, 5, 9. ஆனால் நட்பு கிரகம் யாருன்னா சூரியனும் குருவும். ஸோ நட்பு கிரகத்தை பேஸ் பண்ணி அந்த நம்பர் வாங்கும்போது லைஃப் இருக்கும். ஆமா, விருச்சிக லக்னத்துக்கு யோகத்தை யாரா கொடுக்க மாட்டாங்கன்னா சனி தான் கொடுக்க மாட்டாரு. சனி வந்து எப்பயுமே அவங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுப்பாரு, டபுள் கஷ்டத்தை கொடுப்பாரு. ஏன்னா லக்னாதிபதியே செவ்வாய் வந்து நெருப்பு லக்னம், செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம். லக்னம் பார்த்தீங்கன்னா ஜலராசி, ஆனா நெருப்பு கிரகமா இருக்கிறதுனால சனி வேற ஒன்னா சேர்ந்தா அங்க வந்து போர்க்கிழமை ஆயிடும். லைஃப் டார்ச்சர். இப்போ அடிச்சுக்கிறாங்க, ஈரான் இஸ்ரேல் மாதிரி அடிச்சுப்பாங்க. ஆமா, ஒவ்வொரு வாட்டியும் வார் வரும்போது பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் வந்தெல்லாம் சனி செவ்வாய் பார்வை இருக்கும்போது தான். கார்கில் வார் எல்லா டைம்ல பாருங்க சனி செவ்வாய் பார்த்துக்கும். அந்த டைம்ல வாரே டிக்ளேர் ஆகும். ஸோ அப்போ வந்து ஒரு கிரகம் பேஸ் பண்ணி நம்மளுடைய நியூமராலஜி நம்பரை பதியறது எல்லாமே வந்து அமைஞ்சிடும். எண்களுக்கு பவர் அதிகம் சார். இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா யூதர்களை கபால குழுன்னு ஒரு டீம். அவங்க தான் இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி சீக்ரெட்டா வச்சிருந்தாங்க. அப்புறம் திருப்பி வெளியே வந்துருச்சு. அதுல சீரோன்றவர் கிரேட்டானவர். அவர் வந்து பெரிய ஒரு நியூமராலஜிஸ்ட், கூட போய் பார்த்தீங்கன்னா கைரேகை எக்ஸ்பர்ட். அவர் சீரோ புக்கை படிச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். நம்ம வந்து ஜாதகமே நம்மள நல்லா டீப்பா தெரிஞ்சுக்கிறது கூட அவர் புக்கு படிக்கணும். படிச்சாதான் நம்ம ஜாதகத்துல தெளிவா சொல்ல முடியும். அவர் தான் மார்ஸை பத்தி சொல்லும் போது கைரேகையிலும் சரி, சொல்லும் போது ஒரு இடத்துல அது நியூமராலஜியும் சரி, அது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல அக்ரெசிவ் அண்ட் அப்ரெசிவ்னுவாரு. கீழ் செவ்வாய் மேல் செவ்வாய்னு பிரிப்பாரு. இது ஜோசியத்துல இல்லை. ஒருத்தன் இன்டெலெக்சுவல் பேஸ்ல தான் சில பேர்கிட்ட ஃபைட் பண்ணுவான். சில பேர் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் பேஸ்ல பேஸ் பண்ணுவான். அவன் யார் இன்டெலெக்சுவலா ஒரு பெரிய ஆளா வருவான்றது, ஒரு டாக்டரேட் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கும் குருவுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி அதுல வந்து சீரோ நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒரு சீரோவோட புக்கு படிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா மார்ஸோட டெக்னிக்கலான ஒரு பவர் என்ன நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். மார்ஸ்ன்றது சாதாரணமாக ஜோசியத்தில் நிலப்பலன்களுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரத்தத்துக்கு சம்மந்தப்பட்டது அது இல்லை. இதுல எக்ஸ்ட்ரா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மார்ஸ்ன்றது நல்ல தெளிவான விஷயம்லாம் இருக்கும் அந்த சீரோ புக்ல. அதே மாதிரி நியூமராலஜி 9ஆம் நம்பரை பார்த்தோம்னா நம்ம வந்து பேர் வைக்கும் போது ஜாக்கிரதையா வைக்கணும். கடக லக்னத்துக்கு மட்டும் 9ஆம் நம்பர்ல பேர் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க ஜாதகத்துல 5 கூட யாருன்னா செவ்வாய், அவரே திரிகோணாதிபதியும் வருவார், யோகாதிபதியாக வருவார், அப்புறம் பார்த்தோன்னா சப்தமாதிபதியாக வருவார், அதாவது அவரே தொழில் சாணாதிபதியாக வருவார். அப்போ சப்தத்து அந்த அது என்னன்னா நல்ல யோகத்தை கொடுக்கும். எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் கேந்திரம் திரிகோணம் உள்ள கிரகம் அதே 5 கூட நான் வந்துட்டா 10 கேந்திரன்றது 1, 4, 7, 10 இந்த மாதிரி ஒரு கிரகம் அமைப்பு இருந்தால் செவ்வாய் யோகத்தை கொடுப்பாரு. 9ஆம் நம்பர் அவங்க ரொம்ப லக்கா அமையும். அதிர்ஷ்ட எண் 9ம் அதிர்ஷ்ட எண் தான். அது கடக லக்னங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். சூப்பர் சூப்பர் சார், நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. அப்புறம் அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த பேர் வச்சா சக்ஸஸ் ரூட் போகலாம், ஒரு வியாபாரம் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிடலாம், அப்புறம் வண்டி வச்சுருந்தாலும் சக்ஸஸ் ஆகிடலாம், எது அமையும், அப்புறம் வீடு எப்படி அமையும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நியூமராலஜி வச்சு கண்டுபிடிக்க முடியும். நியூமராலஜி வச்சு வீடு அமைன்றது சொல்லலாம். ஆனால் ஜாதகத்தோட சப்போர்ட் இல்லாமல் எங்கேயுமே வாஸ்து வந்து வீடு அமையுமா அமையாது சொல்ல முடியாது. ஜாதகத்தில் வந்து ஒருத்தருக்கு 4 ப்ரையாரிட்டி அதான். ஆமாம் சார், ஜாதகத்தில் தெரியும் அவனுக்கு ஒய்ஃப் வந்த பிறகு வீடு வருமா, இல்லை குழந்தை பிறந்த பிறகு வீடு வருமா, கல்யாணம் ஒய்ஃப் பேரில் வீடு வாங்கலாமா, இல்லை அவர் பேரில் வீடு வாங்கலாமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுதான். இப்போ கன்னியா லக்னக்காரங்க இப்போ புதன் வந்து அவங்களுக்கு 4 கூடைவன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மீன லக்னக்காரங்களுக்கு ஒய்ஃப் வர வரைக்கும் வீடு அமையாது. ஏன்னா 4க்கும் 7க்கும் சொந்தக்காரன். எப்போ மீன லக்னக்காரங்க கல்யாணம் ஆகுதோ அவங்களுக்கு தான் ஒய்ஃப் வந்த பிறகு தான் ஒய்ஃப் பேர்ல தான் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். இவர் பேர்ல வாங்கினா டோட்டலா அந்த சொத்து நிக்காது. சூப்பரா சொன்னீங்க சார், நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க.
சார் மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் நிறைய நியூமராலஜி சம்மந்தமான விஷயங்களோட இன்னொரு சாப்டரில் லக்னம் எப்படி, அந்த லக்னம் பேஸ் பண்ணி என்ன பேர் வைக்கலாம், பிறந்த நட்சத்திரங்களை வச்சு எப்படி பேர் வச்சா ஒரு சக்ஸஸ் ரூட் போகலாம், இந்த மாதிரி சுவாரஸ்யமான கேள்விகளோட மீண்டும் ஒரு தருவாயில் சந்திப்போம் சார். வணக்கம். நன்றி சார்.